நம்ம இந்த வீடியோல அதிகாலை எப்படி சீக்கிரமா எந்திரிக்கலாம், அதுக்கான சுலபமான வழிமுறைகளை பார்க்கலாமா? இந்த வழிகள் எல்லாத்தையும் வெறும் பாயிண்டர்ஸா பார்த்தா நமக்கு ஈஸியா ஞாபகம் இருக்காது. அதனால ஒரு குட்டி ஸ்டோரியாவும் சில பாயிண்டர்ஸாவும் பார்க்கலாம். கதிரவன் ஒரு இளைஞன் கல்லூரி படிப்பு படிச்சிட்டு இருந்தான். அவன்கிட்ட ரொம்ப சோம்பேறி. எப்போதும் காலையில 9:30 மணிக்கு தான் எந்திப்பான். மனசுல ஒரு சோர்வும் வருத்தமும் இருக்கும். அவன் நினைக்கிறது, நாளைக்கு காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். ஆனா ஒவ்வொரு நாளும் அதேதான். தன்னோட கிளாஸுக்கு லேட்டா போறது இல்ல கட்டடிக்கிறது. இந்த மாதிரி அவன் தன்னோட வாழ்க்கையில விடாமுயற்சியும் சுய கட்டுப்பாடும் இல்லாமல் இருந்தான். மொபைல் அடிக்ஷன், இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் அவனுக்கு ஏமாற்றமும் மன அழுத்தமும் ஏற்படுத்துச்சு. அப்போ ஒரு நாள் தன்னோட நண்பர்களோட கேம்ப்க்கு போனா, அங்க முன்னாள் IS அதிகாரி சொன்னாரு, நீங்கள் உங்கள் நாள வெல்லணுமா? அதற்கான முதல் வெற்றி காலையில 5 மணிக்கு எந்திக்கணும். அதுதான் உங்களுக்கு வலிமையான மனநிலை தரும். இந்த வார்த்தை கதிரவனோட மனச ஆழமா தொலைச்சுது. இப்போ ஒரு முடிவு பண்ணா. காலை 5 மணிக்கு எந்திரிக்க திட்டம் போட்டான். நைட் சீக்கிரமா மொபைல் யூஸ் பண்ணாம 10:30க்கு தூங்குனான். அலாரத்தை நடந்து போற தூரத்துக்கு வச்சான். காலை எதுக்காக எந்திக்கணும், எந்திரிச்சதும் என்ன வேலை செய்யணும்னு முடிவு பண்ணான். அத ஆழமா மனசுல பதிய வச்சான். கடைசியா ஒரு முக்கியமான பாயிண்ட் கடைபிடிச்சான். காலையில எந்திரிச்சதும் முகத்தை கழுவிட்டு வெளிச்சமுள்ள இடத்த தேடி போனான். அப்போ ஒரு வாக்கியம் எழுதுறான், நான் வெற்றி அடைஞ்சுட்டேன். இதையெல்லாம் வழக்கமா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவனோட கிளாஸ் டைம் ரெகுலர் ஆச்சு. மனநிலை ஒருமையா இருந்தது. வாழ்க்கையின் நோக்கத்துக்கு வழி கிடைச்சுது. அவனோட நண்பர்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. கதிரவா, நீயா இது? கதிரவன் சிரிச்சிட்டே சொல்றான், எனக்கான வெற்றி கிழக்கிலிருந்து வந்தது. இதைக்கதை மூலமா நாமகத்துக்க வேண்டியது என்னன்னா, காலை எழுச்சி என்பது வெறும் பழக்கமல்ல, அது வெற்றிக்கான சுய வலிமை பயிற்சி. நாளை வெல்ல இன்று நீ எழுந்து நில். இப்போ உங்க எல்லாருக்கும் அதிகாலையில எப்படி சீக்கிரமா எழுந்திருக்கணும்னு புரிஞ்சிருக்கோம். மறுபடியும் சில பாயிண்டா பார்க்கலாம். 1ஆம் நைட் சீக்கிரமா தூங்குறது. 2ஆம் காலையில் எழுவதற்கான உரிய காரணத்தை தேர்ந்தெடுப்பது. 3வது அலாரத்தை எழுந்து நடந்து போகும் தூரத்தில் வைப்பது. 4ஆம் காலையில் எழுந்ததும் வெளிச்சத்தை தேடி நகர்வது. 5ஆம் தினமும் என்னால் முடியும், நான் ஜெயித்து விட்டேன், அது மாதிரி பாசிட்டிவ் வரிகள் எழுதணும். இதெல்லாம் கடைபிடிச்சா கண்டிப்பா தினமும் அதிகாலை எழுந்திருக்கலாம்.